வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறியலாம். உயர்வான சிந்தனைகளை கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ல் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், 3ஆம் இடத்தில் கேதுவும், 9ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெறுவதால் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். சற்றும் அலட்சியம் காட்டாதீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் தொடர்ந்து செய்தால் பல இன்னல்களில் இருந்து விடுபடுவீர்கள். 8ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் ராஜயோகத்தை அள்ளி தருவார். இந்த ஆண்டு சற்றும் எதிர்பாராத வகையில் உங்கள் தொழிலில் புதிய மாற்றம் ஏற்படும். பண வரவும் அதிகரிக்கும். இருப்பினும் மேல் அதிகாரிகளிடமும் அலுவலகத்தில் பணிபுரியவர்களிடமும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் சத்ருஸ்தானத்தை பார்வையிடுகிறார். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவீர்கள். மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு செல்கிறார். ரிஷபராசி உங்களுக்கு 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானமாகும். அவர் பார்வைப்படும் இடங்கள் அனைத்தும் நன்மைகள் பெறும். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மே மாதத்திற்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு யாராவது திருமணம் ஆகாமல் நீண்ட நாள் காத்திருந்தால் நற்செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் திருமண பேச்சை ஆரம்பிப்பது உத்தமம். பெற்றோர்கள் பிள்ளைகள் விருப்பத்திற்கேற்ப வரனை தேர்ந்தெடுப்பார். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். குரு பகவான் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டும். தங்கள் பிள்ளைகளின் கல்வியில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு புகழை அடைவார்கள். உடன் பிறந்தவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடும் விலகும். 3இல் இருக்கும் கேது பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள உதவுவார். புண்ணிய காரியங்கள் செய்து புகழை அடைவீர்கள். ராகு 9இல் இருப்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கப்பெறும். நீங்கள் நினைத்த காரியத்தை துணிவோடு மேற்கொள்வீர்கள். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு 75% நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும். புதிய சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவில் எந்த தடையும் இருக்காது. பொருளாதாரமும் அதிகரிக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக அமையும். அரசியலில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்திகள் பொறுத்தே பலன்கள் சற்று மாறுபடலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யவும். மேலும் எங்கள் சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பெறுவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.